வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஜானகி அம்மா போட்டியில வெற்றி பெற்றுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடிய பரபரப்பு கட்டம் தான். நம்ம ஜானகி அம்மாவுக்கு குடம், சில்வர் குடம் சின்னமா வந்திருக்கு. அதே நேரத்துல நம்ம புவனாவுக்கு மூக்குத்தி சின்னம் வந்திருக்கு. மூக்குத்தி சின்னம் வந்ததோட வெற்றி எனக்கு தான் அப்படின்னு புவனாவுக்கு தலைக்கணம் பிடிச்சி ஆட்ட தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜானகியமா நம்ம நல்லதுக்கு தான் எல்லா மக்களுக்கும் போராட போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, இந்த பாரு, இந்த சில்வர் கூட எல்லாருக்க வீட்லேயும் இருக்கும், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள். அது உனக்கு கிடைச்ச ஒரு மூக்குத்தி சின்னம் ஒரு ஆடம்பரத்துக்கு மட்டும் அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அப்படி இருக்க நேரம் பார்த்தோன்னா இது எவ்வளவோ மேல், எனக்கு இந்த சின்னமே போதும், தலக்கணம் பிடிச்சி ஆடாத அப்படின்னு நம்ம புவனாவுக்கு புத்திமதி சொல்லியும் நம்ம புவனா கேட்கப்பாடு இல்லை. அதே நேரத்தில் ஊர் மக்கள் ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வராங்க. இந்த கிணத்துல உள்ள தண்ணியெல்லாம் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு, உப்பு தண்ணியை மாற்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஜானகியமா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வேர்களை சொல்கிறாங்க. நெல்லை மரத்தோட வேறு, அதே நேரம் நன்னாரி வேறு, இப்படி கொஞ்சம் வேர்கள் லிஸ்ட்டை சொல்லி இந்த வேரெல்லாம் கொண்டு அந்த கிணத்துக்குள்ளே போடுங்க. இந்த வேருக்கு உப்புத்தன்மையை எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. உப்புத்தன்மை போய் அந்த தண்ணி நல்ல சுத்தமான தண்ணியாட்டு மாறும் அப்படின்னு சொன்ன அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன நேரம் ஜானகியம்மாவோட ஐடியா சூப்பர் அப்படின்னு ஊர் மக்கள் மத்தியில் பாராட்டப்படுது. அதே நேரத்தில் இதை ஜானகியை இந்த திட்டத்தை வச்சே நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு புவனா கங்கணம் கட்டுறாங்க. அப்போ நான் புவனேஸ்வரிக்கு காதில் இந்த ஜானகி சொன்ன இந்த ஐடியா படுது. அப்போ இதை வச்சு நம்ம ஜானகியை பழி வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த தண்ணியில் ஆசிட்டை கலந்து விடுங்க, இதெல்லாம் இந்த தண்ணியை குடிச்சு 2 பேர் சாக கிடக்காங்க அப்படின்னு எல்லாம் கிளப்பி விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தான் இதுக்கெல்லாம் காரணம் ஜானகி தான் இதெல்லாம் போட சொன்னால் அதை குடிச்சு தான் இந்த ஆபத்தான நிலையில் இந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஜானகிக்கு மேலே வெறுப்பு வரும், ஒட்டுமொத்த ஓட்டம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு புவனா பின்னிய சதி தான் அந்த திட்டம். அந்த இதில் நம்ம ஜானகியை சிக்க வைக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மாயாவுக்கும் தனாவுக்கும் தகவல் வருது. யாரோ 2 நபர் அந்த கிணத்துல ஒரு பக்கத்தில் கேனோட போகிறதாட்டு. அப்போ கண்டிப்பாக இது புவனேஸ்வரி சதி திட்டம் தான். அவள் எலெக்ஷனில் நம்ம ஜானகி பிரியம்மாவை முறியடிக்கிறதுக்கு, தோக்க அடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால் கண்டிப்பாக நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபர்களை கையுங்களவும் அப்படிச்சு தொலியை உரிக்க ஒரு கட்டத்தில் அந்த நபர்கள் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே புவனேஸ்வரியின் சதி திட்டம் தான். புவனேஸ்வரி தான் இந்த தண்ணி இதை கொண்டு அந்த கிணத்துல இருக்க தண்ணி கூட கலக்க சொல்லி தந்தது. இதனால மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு தொலியை உரிச்சு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் புவனாவின் திட்டப்படி 2 பேரும் உயிருக்கு போராடிய நிலையில் ஆபத்தாக இருக்காங்க அப்படின்னு உள்ள தகவலை புவனா கிளப்பி விட்டுறாங்க. இது எல்லாமே ஜானகியின் ஐடியாவால் தான் இந்த ஜானகி இப்போவே இப்படி செய்யாது. அப்போ பஞ்சாயத்து அந்த தலைவி பதவிக்கு வந்துட்டுனா இவை தலக்கணம் பிடிச்சி திரிவா அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக போராட்டத்தை நம்ம புவனாவும் பசுபதியும் சேர்ந்தே தொடர்ந்து வச்சுறாங்க. போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் எப்படியும் ஜானகி இந்த தலைவி பதவியில் தோற்கணும் அப்படின்னு அந்த லட்சியத்தோட போராட்டம் நடக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மாயா என்ன நடந்துச்சு, இப்போ அந்த தண்ணியில் ஆசிட்டை கலந்து யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு தானே. அதெல்லாம் அதை கலக்க வந்த நபரை நைட்டே நாங்கள் தொலியை உரிச்சு 2 பேர்த்த நிப்பாட்டி வச்சுருக்கோம், இவங்களா பாருங்க அப்படின்னு அந்த நபர்களை கொண்டு காட்ட நேரம் அப்படியே பேயறிஞ்சது கணங்காக இருக்கிறாங்க. அவங்க சொன்னது, புவனேஸ்வரி நீங்கள் தான் அதை கலக்க வச்சிங்க அப்படின்னு அந்த இடத்துல பஞ்சாயத்து கூட்டத்தில் ஒட்டு மொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. புவனேஸ்வரியை பார்த்து, இந்த பாருமா, நீ எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஊர் மக்களுக்கு எவ்வளவோ பண்ணிட்டா, ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஜானகி அம்மாவை பழி தீக்கிறதுக்கு நீ பயன்படுத்தியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல நீ எல்லாம் நல்லா இருப்பியா, மக்கள் உயிரோடையே விளையாடுறிய, நீ உனக்கு ஒரு ஓட்டம் கிடையாது அப்படின்னு மக்கள் எல்லாமே புவனேஸ்வரியை வெறுத்துறாங்க.
நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் நம்ம எது நினச்சி செய்தோம், நம்ம இந்த ஜானகியை வந்து தோற்கடிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து எவ்வளவோ முயற்சி செய்யும். வாழ்க்கையில் நான் தோற்று போனேன் அந்த ஜானகி கிட்ட. இந்த எலெக்ஷன்லையாவது இந்த ஜானகியை தூக்க வச்சிடணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் இதுலேயும் இந்த ஜானகி என்ன ஜெயிச்சிருவா போல இருக்குனே, இது நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து பேயறிஞ்சதுக்கணுங்க நம்ம புவனை ஒரு இருட்டறைக்குள்ளே வெம்மி கிடக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எலெக்ஷன் நடக்குது. ஒட்டுமொத்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த ரகுராமோட மனைவி ஜானகி அம்மா தான் இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கணும், அவங்க தான் நாட்டுக்கு நன்மை செய்வாங்க, ரகுராம் ஐயா எப்படி வந்து செய்கிறாங்க அதே குணம் ஜானகி அம்மாட்ட இருக்குது. ஆனால் இந்த புவனா அந்த அம்மாவை பழித்திக்கிறதுக்கு மக்களுக்கு உயிருக்கு மேலே விளையாட பார்த்தா இன்னும் இவளை விட்டா ஆட்களையே சாகடிச்சிருவா, எல்லாம் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஓட்டை எல்லாத்தையும் கொண்டு ஜானகி அம்மாவுக்கு குத்துறாங்க. ஒரு கட்டத்தில் ஜானகியம்மா வெற்றிவாக சூடுறாங்க. இதை பார்த்து அப்படியே நடுங்கி போய் வந்து நிற்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி. வெற்றி பெற்றுட்டா ஜானகி, அவளை விடக்கூடாது, நான் எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடந்துச்சு, என் கண்ணு முன்னாடியே அவள் வெற்றிவாக சூடிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம புவனேஸ்வரி. நம்ம செய்த திட்டம் நம்மளுக்கு வந்து விளையாட்டு அமைஞ்சிட்டு, அண்ணே எப்படி அந்த ஜானகி நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் வந்து இருப்பா, அவள் எப்படி வந்து ஜெயிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நேரம் புவனா ஆத்திரப்படாத, நம்ம வந்து இப்போ புத்தியை தீட்ட வேண்டிய நேரம், இந்த ஜானகி வந்து ஜெயிச்சிட்டா அதை வந்து மாற்ற முடியாது, ஆனால் இனிமேல் நடக்க போகிறத நம்ம மாற்றி அமைக்கலாம், கண்டிப்பாக இதுக்கு வருத்தப்படாத, என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம், போனால் எதுவுமே கைமீறி போடலை, இந்த ரகுராம் குடும்பத்தை கண்டிப்பாக அழிக்க போகிறோம், நீ வந்து கவலைப்படாதம்மா அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. போதும்னே இப்படிப்பட்ட டைலாக்கை நீ எத்தனை நாள் சொல்லி என் காது ரெண்டும் செவிடா போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா வந்து பொருட்களையும் தூக்கி போட்டு உடச்சி நம்ம புவனேஸ்வரி வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. இந்த ரகுராம அப்படியே வந்து நான் வந்து அது கொல்லணும் அப்படின்னு வந்து ஆவேசத்தின் உச்சியில் வந்து கொந்தளிக்கிறாங்க. அந்த மாயா தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த ஜானகியை வந்து தோற்கடிக்க நான் வந்து போட்டு வச்ச திட்டம் எல்லாத்தையும் அந்த நபரை பிடிச்சி வந்து வெளுத்து உண்மை எல்லாத்தையும் எல்லாத்துக்கு முன்னாடியே நிரூபிச்சுட்டா, நான் தான் காரணம்னி, அதனால தான் நான் இந்த எலெக்ஷனில் தோத்தேன், இது விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பழி வாங்கும் குணத்தின் உச்சகட்டமாட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தேர்தலில் வெற்றி பெற்ற நம்ம ஜானகி அம்மாவை ஆர்த்தி எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பத்மாவும் பார்வதியும் மிரண்டு போகிறாங்க. இனி வந்து வீட்டு வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய பொறுப்பு நம்ம தலையில் உருண்டுடும், இந்த அண்ணி வேற தலைவி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் நம்மளுக்கு நீ வந்து ஒவ்வொன்றா வாய்க்குது பாருங்கள், நம்ம தான் இப்படி கிடக்குறோம், ஆனால் அன்னைக்கு ரொம்ப கெத்து வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பத்மா சொல்கிறாங்க. அந்த புவனேஸ்வரி எவ்வளோ பெரிய உயிரை ஆபத்து பண்ண வைக்கணும்னு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு, ஆனால் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆகிட்டு, ஆனால் நின்று ஜெயிக்கவும் செய்துட்டாங்க. இப்போ இந்த புவனா பயங்கர கடுப்பில் இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கிறாங்க. நம்ம பத்மா பார்வதியும் பார்த்து, இந்த பார்த்தீங்களா நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், அதுக்கு உதாரணம் பெரியம்மா அப்படின்னு சொல்லி, மாயா இனியாவது நீங்கள் 2 பேரும் திருந்தக்கூடிய வழியை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க.